இந்திரதனுஷ் 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 இந்திரதனுஷ். காலையிலே இருந்தாலும் போன் பண்ணி நான் வரும்போது இந்திரதனுஷ்னு சொல்ல சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தமே தெரியலையே. மேக்கிங் இந்தியா. அடேங்கப்பா. மேக்கிங் இந்தியா. ஓஹோ. பேக்கிங் இந்தியா. கூடிய சீக்கிரத்துல நம்ம இந்த பேக்கிங் தான். தம்பி, இந்திரதனுஷ்னா என்ன தெரியுமா? தெரியலையா? இந்திரதனுஷ்னா இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் தனியாருக்கு விற்க போறதுதான் இந்திரதனுஷ். அடப்பாவி. எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. ஆமா, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இவர் சொல்றத அமைதியா கேளுங்க. ஆமா, கனரா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரியான வங்கிகளுக்கு தனியார் துறையில இருந்து தான் நாங்க தலைமை பொறுப்புகளுக்கு ஆட்களை நியமிக்க போறோம். அது மட்டுமா, பேமெண்ட் வங்கின்னு சொல்லக்கூடிய தனியார் கார்பரேட் நிறுவன வங்கிகளை நாங்க உருவாக்க போறோம். பந்தன் வங்கி, ஐடிஎஃப்சி சொல்லக்கூடிய புதிய தலைமுறை வங்கிகளை நாங்க களத்துல இறக்க போறோம். சிறிய நிதி வங்கிகளை நாங்க உருவாக்க போறோம். சிறுசா இருக்கு பெருசாக்க போறோம். ஆமா, நம்முடைய பொதுத்துறையுடைய வங்கிகளுடைய பங்குகளை ஒரேடியா குறைக்க போறோம். கடைசியில கையை எங்க வச்சாரு பாத்தீங்களா? நம்மளுக்காக இருக்குது பொதுத்துறை வங்கி தான். அந்த பங்குகளை குறைச்சிட்டா நம்ம எங்க போறது? ஏண்டா இந்த தனியார் துறைக்கும் பொதுத்துறைக்கு என்னடா வித்தியாசம்? இது தெரியாதா உனக்கு? சொல்லி கேப்பா. பொதுத்துறைனா மக்கள் கஷ்டத்தோட இருக்கும்போது கை கொடுக்கிறது, மக்களுக்காக கை கொடுக்கிறது. ஆமா. தனியார் துறைனா இந்த மாதிரி தனி ஆட்களுக்காக இருக்கிறது. தனி ஆட்களுக்கா? ஆமா. ஏப்பா இத தெரியாம தேவர தீட்டு வந்தீங்களா? இறக்கிறங்க இல்ல இறக்கு. தமிழ்நாடு பேங்க், பேங்க் ஆஃப் கொச்சின், நெடுங்காடி பேங்க், இந்த மாதிரி 20 தனியார் பேங்கள் திவாலாச்சு. உங்க யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? தனியார் வங்கிகளை பொதுத்துறை வங்கியோட சேர்த்ததுனால தெரியாம போச்சு. ஏம்மா, அதனால பொதுத்துறை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க போறோம். நிப்பாட்டியா, பொதுத்துறை நல்லதானே இருக்கு. 1994 தொடங்கப்பட்ட குளோபல் ட்ரஸ்ட்ங்கிற தனியார் நிறுவனம் 10 ஆண்டுல திவாலாய் ஓடிச்சு. 1100 கோடி நஷ்டம். 1 ரூபாவா 2 ரூபாவா கோடி நஷ்டம். யாரு சமாளிச்சது? எங்க பொதுத்துறையான ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் தான் சம்பந்திச்சு. அது தெரிஞ்சுமா இப்படி பேசுறா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம். 1960ல மத்திய விவசாயத்துறை நாட்டோட சொந்த உற்பத்திக்காக 44% பங்களிச்சிச்சு. ஆனா தனியார் வங்கி தந்தது 0.2% மட்டும் தானே. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல யாராவது திறமையான அதிகாரிங்க இருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்படி இருந்தாலும் அவங்கள இவர் பக்கம் இழுத்துப்பாரு. அது மட்டும் இல்லங்க, ஆக்சிஸ் பேங்க்ல வேலை செய்யற 2 அதிகாரிகளை தூக்கி இவருடைய பிஜே நாய் கமிட்டில போட்டுருக்காருல்ல. அது மட்டுமா, வராத கடன் வர எங்களுக்கு பெரும் சுமையா இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கொடிய ஒண்ணு புடிச்சுக்கின்னு ரோட்ல உட்கார்ந்து தள்ளுபடி பண்ணுங்க. எவ்வளவு தாங்க நாங்களும் தள்ளுபடி பண்றது? எவ்வளவுங்க பண்றது? என்னத்தையா நீங்க தள்ளுபடி பண்ணியா? கிராம மக்களுக்கு தள்ளுபடி பண்ணது கொஞ்சம் தான். ஆனா தனியார் கார்பரேட் முதலாளிங்கிற டாடா, அம்பானி, அதானி முதலாளிக்கு தள்ளுபடி பண்ண அதிகமா என்ன அதிகமா தள்ளுபடி பண்ண? ஒன்னு சொல்ல கேட்டுக்க. இந்த சாராய வியாபாரி தெரியுமா? சாராய வியாபாரி யாரு? அவர்தான் ஐபிஎல் உட்கார்ந்திருப்பாள். அப்பன மேனு யாருப்பா? அவர்தான் விஜய் மல்லையா. மல்லிகா இல்லப்பா, விஜய் மல்லையா. அவரு 4 வங்கியில 8000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை எங்க அரசு வங்கி ஊழியர்கள் போய் வசூல் பண்ண முடியாது. அவங்க அரசு, மத்திய அரசு. நீ பண்ற வேலையா? ஏப்பா கோவப்படுறீங்க? நீங்க கோவப்பட்டு உங்க உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சுனாக்கா நாங்களாம் எப்படி அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது? உங்களை நம்பிதான் நாங்க சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஒரு வைத்தியம் சொல்றேன். வேகமா மூச்சு இழுத்து வேகமா விடுங்க பாப்போம். வேகமா இழுத்து வேகமா விடுங்க. தண்ணிக்குள்ள இங்க விடு. அவ்வளவா விடு. என்ன கேள்வி கேட்டாவன்? ஐயா, நீங்க கிராம பொதுமக்களுக்கு தள்ளுபடி பண்ணது கொஞ்சம் தான். பெரிய பெரிய டாடா மற்றும் அம்பானி, அதானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு நீங்க தள்ளுபடி பண்ணது இருக்குது. அதிகம் வீரவசனம் பேசினா போயிட்டான். எவெல்லாம் நம்ம கிட்ட வீரவசனம் பேசின்னு வரானோ அவனுக்கு இந்த நிலைமை தான். போகட்டும். ஏழை விவசாயிகளுக்கு நம்ம தள்ளுபடி பண்ண என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது. அதுவே டாடா, அம்பானி, அதானிக்கு நம்ம தள்ளுபடி பண்ண அது கோடி, நமக்கு கோடி. இவங்க எல்லாருக்கும் தெருக்கும் கோடி தான். ஆமா தம்பி, ஏன் இவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க? யார கேட்ற உட்காந்தீங்க? ஏந்துட்டாங்களா? ஏந்துட்டாங்க ஐயா. வெரி குட். ஆமா, இப்ப நான் சொல்றேன்
உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. தம்பி ஐயா நானும் உட்காரம்பா. உட்காருங்க. ரொம்ப நேரம் நிக்கிறீங்களா? உட்காந்துட்டீங்களா ஐயா? உட்காந்தாச்சுப்பா. இந்தாங்க இத கொஞ்சம் மாட்டீங்க. என்னப்பா இது? அது அப்படியே அப்படிதான். என்னப்பா திடீர்னு தொப்பியெல்லாம் கொடுத்துருக்கு? ஆமா ஐயா, கொஞ்சம் மாட்டிக்கினே அப்படியே நம்ம மக்களை ஒரு பார்வை பாருங்க. சூப்பரே. தம்பி எதுக்கு தொப்பின்னு சொல்லலையே? அது ஒண்ணு இல்லையா, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆட்சி பண்ணாரு, அவருக்கும் சரி இப்ப ஆட்சி பண்ற உங்களுக்கும் சரி சரி எந்த வித்தியாசமும் இல்ல. என்னப்பா சொல்றீங்க? உங்க 2 பேர் மனசுக்குள்ள இருக்குது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? பொதுத்துறை தனியாருக்கு வித்துட்டு இவங்க எல்லாரும் ஏமாத்தணும். தம்பி என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்க. நல்லா வருவே, நீ நல்லா வருவே. தம்பி இங்க என்னப்பா நடக்குது? நாங்கெல்லாம் ஏதோ பொதுத்துறை சம்பந்தமா பேசி நல்லதா ஒரு முடிவு எடுக்கலான்னு வந்தா, நீ என்னன்னா அந்த ஆள் கடிக்கடி தொப்பிய வைக்கிற, துண்ட ஞாபகப்படுத்துற, இங்க உட்கார சொல்ற, எந்திரிக்க சொல்ற, என்னதான் நடக்குதுங்க? இது எங்க ஆச்சு? நாங்க தொப்பி மாட்டோம், துண்டு மாட்டோம், பேண்ட் போடுவோம், டவுசர் போடுவோம், ஜட்டி கூட போடுவோம், போடா காட்டி போவோம். நாங்க தேவைப்பட்டா சிதம்பரம் பேரு வச்சுப்போம், ஜெட்லின்னு கூட பேர் வச்சுப்போம். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நாங்க தொப்பி மாத்தாலும் சரி, துண்டு மாத்தாலும் சரி, எங்க மனசுக்குள்ள இருந்தாலும் ஒண்ணே. என்னது? பொதுத்துறை தனியாருக்கு வித்துட்டு உங்களை ஏமாத்தணும் அப்படியே ஒரு வீட்டுக்கு. ஆமா தம்பி. ஐயா இப்ப உருண்டு வந்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட இதை சொல்லுப்பா. சொல்றேன். நாம அடுத்து ஒரு திட்டத்தை ஒண்ணு அறிவிக்க போறோம். சொத்தீங்க பத்தீங்களா? எங்க ஆளோ கோவப்பத்தி விட்டீங்க, திட்டமா வெளில வருது பாருங்க. ஆமா, திட்டத்துடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? முத்ரா திட்டம். ருத்ரா திட்டம். தம்பி நீ காதலிக்கிற பொண்ணு பேரு கேட்கல நானு. இது முத்ரா திட்டம். முத்ரா திட்டம், முத்ரா திட்டம், முத்ரா திட்டம். ஆமா, இந்த திட்டம் என்ன தெரியுமா? என்ன? சிசு, தருண், கிரண். சத்தியமா புரியல. இவங்க எல்லாருக்கும் நம்ம பணம் கொடுக்க போறோம் தம்பி. எப்படி? 50,000, 5 லட்சம், 10 லட்சம் கொடுக்க போகுது. எங்க அப்பா 50,000, ஆமா 5 லட்சம், 10 லட்சம் நம்ம எல்லாருக்கும் தர போறாருங்க. நாங்களே கஷ்டப்பட்டு 1 ரூபாய் 2 ரூபான்னு சேர்த்து வச்சு கிராமப்புற வங்கியில போய் போடலான்னு போனாக்கா, கட்டுப்படியாகாத கிராமப்புற வங்கியெல்லாம் மூட சொல்லிட்டா. இதனால நாங்க எவ்வளவு தூரம் நடந்து போய் போட்டு வரோம் தெரியுமா? அந்த கஷ்டத்தை பத்தி உங்கள்ட்ட பேசலான்னு வந்தாக்கா, நீங்க 2 பேரும் என்னமோ கிசு 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 கிசுன்னு ஏதோ பேசிட்டே இருக்கீங்க. என்னையா ஐயா? என்ன தம்பி? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன். அந்த சகோதரி முதல்ல கோவமா ஏந்து வந்து உங்ககிட்ட கோவமா பேசுற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏந்து வந்து உங்ககிட்ட வந்து அப்படியே கிசு 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 கிசுன்னு பேசிக்கிறாங்களே. உனக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது போகுது. உன்னை பத்தி அந்த பொண்ணை பத்தி ஒரு கிசு கிசு ஐட்டமா? தம்பி என்னம்மா இப்படி பண்ணீங்களாமா நீங்க? என்ன பத்தி கிசு கிசு ஏற்கனவே வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வந்து குவிதுப்பா, அதுவே தாங்க முடியல. இது வேறவா? பப்பி கொஞ்சம் நிறுத்தியா? ஏழைங்க நாங்கெல்லாம் நம்பி இருக்கிறது அந்த பொதுத்துறையை மட்டும்தான். அத போய் இப்படி தனியாருக்கு தார வைக்கணும்னு நினைக்கிறீங்களே. இப்படி பண்றதால பல ஆயிரம் கோடி தனியாருக்கு போயிட்டு தெரியுமா? யாருக்கு? தனியாருக்கு போயிடுயா. போட்டு நேரு நவரத்தினங்களா கொண்டு வந்தாரு, அத போய் இப்படி கொள்ளடிக்கிறீங்களேயா? ஆமாங்கா, நேரு நவரத்னமா தான் கொண்டு வந்தாரு. அந்த பொதுத்துறையில 1947 இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. அந்த பொதுத்துறை நிறுவனத்துல பணத்தை போட்டிருந்தாலும் இப்ப அந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. உங்க தனியார் துறையில நஷ்டமானப்ப கை கொடுத்து காப்பாத்து யாரியா? எங்க பொதுத்துறை நிறுவனம். இது தெரியாம பேசுனீங்களா நீங்க? வாங்க பாங்க. ஹலோ ஐயோ, ஹலோ ஐயா, இவங்க எல்லாம் பேசுறதும் இவங்க எல்லாம் அலோ அலோன்னு சொல்றதும் என் காதுல லோ 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 லோன்னு கேக்குது. தம்பி வேற ஒண்ணும் கிடையாது. பின்னாடி இவங்க எல்லாரும் நம்ம லோ 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 அலைவிட போறோம் இல்லையா, அதுக்கான ஒத்திகை தான் இது. ஒத்திகையா? நமக்கு. ஆமா. ஹலோ ஹலோ, 6 சிம் வாங்கி ஒண்ணுத்துல கூட டவர் கிடைக்கல. வீட்டுக்கு அவசரமா போன் பண்ணா கூட டவரே கிடைக்க மாட்டேது. ஹலோ தம்பி, இப்படி வாங்க, இந்தாங்க இந்த மொபைல்ல பேசுங்க. ஹலோ அம்மா, நான் தான் பிரதீப் பேசுறேன். ஆமாம்மா, சென்னையெல்லாம் ஒரே வரலம்மா, அங்கேயும் மழைக்கு கிடையாது. சரிம்மா சரிம்மா, நான் வச்சிடறேம்மா. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. பேசுங்க. அக்காவுதா? பேசிட்டு கொடுங்க தம்பி, பேசிட்டு கொடுங்க. நானே வச்சிருந்தேங்க, சிம் எல்லாம் வச்சிருந்தேன். சரி. நடு கடலுக்கு போனா கூட சிக்னல் கிடைக்குனாங்க. ஆமா, நம்மளால கடலுக்கு தான் போக முடியல. சரி. கடலே சென்னைக்குள்ள வந்துச்சு, சிக்னலே கிடைக்கலங்க. நம்ம என்ன பண்ண முடியும் பாருங்க. ஹலோ, அப்பா நான் தான் ஜீவா பேசுறேன். திருவள்ளூர்ல ஒரே மலையாம பார்த்து வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்கப்பா, வெளியில எல்லாம் வராதீங்க. பக்கத்து வீட்டு அக்காவது செல்ல கொடுத்துடணும். அக்கா பேசிட்டுங்க. ரொம்ப நன்றிங்க. சரிப்பா. என்ன சிம்முங்க? பிஎஸ்என்எல். கை கொடுங்க, கை கொடுங்க. சிக்னல் கிளியரா கிடைச்சதுங்க. சரிப்பா, சூப்பர்ங்க. பாத்தீங்களா, சமீபத்துல சென்னையில மழை வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப எந்த தனியார் நெட்வொர்க் போனோம் மக்களுக்கு உதவிக்கு போல. ஆனா பொதுத்துறையான பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டும் மக்களுக்கு உறுதுணையா இருந்துச்சுல. அதுதாங்க பிஎஸ்என்எல்
பொதுத்துறை எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயசான பெரியவர் செத்து போயிட்டாரு. அவரு எப்பவோ போட்டு வச்சிருந்தாரா LICல பணம். இப்ப அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா இந்த தனியார் காப்பீட்டு நிறுவனம் என்னதான் பண்ணுதுன்னு புரியலக்கா. தெரியலம்மா, எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அந்த பாட்டியம்மாவுடைய பணத்தை கொண்டு தனியார் வங்கியில போட்டாங்க. இப்ப அந்த பாட்டியம்மா உயிரோட இல்ல. அதே இது பொதுத்துறையான அரசாங்க வங்கியில போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, மக்களுக்குனால வந்து சேர்ந்திருக்கும்ல. என்ன பேச்சு பேசுறீங்க? நானும் இவ்வளவு நேரம் பாக்குறேன், வாய்க்கிழியே பேசுறீங்களே. காசு, பணம், துட்டு, இது எதுவுமே இல்லாம நீங்க ஏதாவது பொருள் வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. குளுகுள் இருக்கு, ஏசி வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, கட்டில் வாங்குறீங்க, மெத்தை வாங்குறீங்க, காரு வாங்குறீங்க. எப்படி வாங்குறீங்க? எப்படி நாங்க கொடுத்த கிரெடிட் கார்டு மூலமா தான வாங்குறீங்க. கிரெடிட் கார்டு மூலமா வாங்குறீங்க. பேசுறீங்க பேச்சு. ஐயா, என்னத்த கொடுத்தீங்க கிரெடிட் கார்டு? சொல்லுங்க, என்னத்த கொடுத்தீங்க? ஏப்பா, நீங்க கொடுத்த கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போய் 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 700 ரூபாய் வட்டி போட்டுறீங்க. இப்படி வட்டி போட்டு இப்ப பிச்சைக்காரனா தான் நிக்கிறேன். ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா. ஐயா, அம்மா, தம்பி, பாத்தியா? இப்படிதான் நம்ம நாட்டுல இருக்கிற பாதி பேரை நம்ம பிச்சைக்காரனா மாத்த போறோம். அது மட்டுமா, மேட் இன் இந்தியாவை மேக்கிங் இந்தியாவை மாத்தது யாரு? மேடம் மேக்கப் மாத்தது யாரு? நாம தானே. மேட் இன் இந்தியாவா இருக்கும் போது எங்களை அரை பைத்தியமா மாத்துனீங்க. இப்போ மேக்கிங்கா வந்துட்டீங்களா? முழு பைத்தியமா மாறிட்டியா? ஐயா, என்னங்க உங்க மேட் இன் இந்தியாவை மேக்கிங்கா உருவாக்குறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு பணம் யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? எங்க பொதுத்துறை நிறுவனம். அதுலயும் காப்பீடு நிறுவனம் கொடுக்கும், இல்லன்னா BSNL கொடுக்கும். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ஆளாக்கி விடுவோம், நீங்க வந்து கட்டின்னு போவீங்களா? தம்பி, நீ ஆளாக்கி எதுக்குப்பா வீட்டுல வச்சுக்கிற? தம்பி, எங்க கிட்ட கொடுப்பா, நாங்க கட்டிக்கிறோம். முதல்ல கட்டி ஒழுங்கா பாதுகாத்தீங்க, அப்புறம் இன்னொன்னு கேப்பீங்க கட்டின்னு போறதுக்கு. எவ்வளவு கோவமா பேச எங்க கிட்ட. போடா முட்டிய, முட்டி போட்டீங்களா? போட்டாங்க. எல்லாம் முட்டி போட்டா இல்லையா? போட்டாங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்க? தூய்மை பாரத திட்டம், பாரதம் எல்லாம் முட்டி போட்டீங்கல்ல, போட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருக்கும் நம்ம பணம் கொடுக்க போறோம். பணமா? ஆமா. எதுக்கு? புது தொழில் தொடங்குவதற்கு. பாத்தீங்களா, உங்களை முட்டி போட சொல்லிட்டாரு, எங்கால தப்பா நினைச்சிட்டீங்களா? ஆமா. நீங்க எல்லாம் தொழில் தொடங்குறதுக்காக பண உதவி பண்ண போறாரு. உங்க பணமா? எங்க பணம் தான் அது கூட. நீங்க என்ன புது தொழில் போட போறீங்க? நானே நல்ல டீ கடை வைக்க போறோம்னே. வெரி குட். என்ன மாதிரி நல்லா வருவீங்க நீங்க. ஆமா. அக்கா, நீங்க என்ன செய்ய போறீங்க? பெரிய ஜவுளி கடை வைக்கலாம்னு இருக்கிறேன். ஆமா, பரவாயில்ல. அங்க நல்லி, இங்க ஒரு கில்லி. வெரி குட். தம்பி ஐயா, நீங்க என்ன புது தொழில் செய்ய போறீங்க? நான் வந்து ஒரு பெரிய கார் கம்பெனி வைக்க போறேன். கார் கம்பெனி? ஆமா. வெரி குட். நல்ல ஜாக்குவார் கார் கம்பெனியை தொடங்கி பெரிய ஆளா வாங்க. நீங்க திறந்து வைக்க. தம்பி, யாருப்பா நீ? ஐயோ, என்னப்பா வேணும் உனக்கு? நீங்க ஜாக்கார்னு சொன்னீங்கல்ல, நான் ஒரு ஜாக்கார் ஃபைட்டர். ஐயோ தம்பி, நாங்க ஜாக்கார் காரை பத்தி பேசியிருந்தோம். ஃபைட்டரா வந்ததே வந்தீங்க. நல்ல ஒரு உடற்பயிற்சி கூடமா தொடங்கி பெரிய ஆளா வாங்க போங்க. தம்பி, ஐயோ நம்ம தான் பல பேரை முதுகுல அடிக்கிறோம்னா நம்மளையே அடிக்க ஒரு கூட்டம் இருக்குதுப்பா. ஆமா, பாத்து வாங்க. ஆமா. ஏய், யாரா அவன்? நான் கம்மிங்டா. எமன்டா. ஓ, நீதானே அது? ஆமாடா. இங்க என்னடா வேலை உங்களுக்கு? லோன் கொடுக்கலன்னு சத்தமா பேசுறீங்க. எமலோகம் வரைக்கும் கேக்குது. நம்ம இந்த ஃளைட்ல போகும்போது பேசினது பேசிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு எனக்கு ஒரு எரும மாடு தொலைஞ்சு போச்சு, அதை வாங்குறதுக்கு ஒரு 800 கோடி வேணும். 800 கோடியா? ஆமா. சித்திரகுப்தனுக்கு என்னமா வேணும்? என்னுடைய பேனா சரியா எழுதவில்லை, அதற்காக ஒரு 100 கோடி மட்டும் போதும். ஆமா. தம்பி, ஐயா, யாரா இவனுவா? இவங்களை தெரியலையா? இல்லையே. 2 நாள் முன்னாடி கூட பேப்பர்ல நல்லா வந்தானுங்களே, கீழ்பாகத்துல இருந்து 2 அரமெண்ட்லங்க தப்பிச்சுனாங்களே. அதான் இவனுங்க. என்ன தேவ மாட்டின்னு வந்துக்கிறானுங்க, கிட்ட நிக்காத கச்சிட்டு போறானுங்க. பார்த்தீர்களா? வெறும் 800 கோடியை வைத்துக் கொண்டு இந்தியாவையே முதலாளி ஆக்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டேய் சித்திரகுப்தா, சொல்லுங்கள் குருவே. முதல்ல இவங்க கணக்கு பாக்குறேன். ஆணை குருவே. வச்சுக்க, உன்னை தூக்கிடுவேனா? டேய்,
கோமா கிளம்புறேன்டா. எப்படி எரும மாட்டுக்கு லோன் கொடுக்காத எரும மாடுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோமா போற போங்கடா. எப்படா போறேன்? நடந்தே போறேன்டா. போயிட்டானுங்க. ஐயோ என்னப்பா இது கொடுமை. என்னத்தான் நம்ம மக்களுக்கு திட்டம் போட்டாலும் யாரும் வெளிச்சத்துக்கு வர மாதிரி தெரியல மாட்டேன்றாங்க. போடு தம்பி இந்த சுவிட்ச். அடுத்த திட்டம் இவங்களுக்கான. ஐயோ ஆமா தம்பி, இந்த திட்டத்துக்கு நம்ம என்னென்ன வாங்க போறோம் தெரியுமா? என்னென்ன? கார் வாங்க போறோம், காரு, கம்ப்யூட்டர் வாங்க போறோம், கம்ப்யூட்டரா, செல்போன் வாங்க போறோம். செல்போனா? செல்போன் தம்பி, செல்போன். ஐயா கார் அங்கிருந்து வாங்கிடுவீங்க, கம்ப்யூட்டர் கூட அங்கிருந்து வாங்கிடுவீங்க. ஆமா, இந்த செல்போன் எங்கிருந்து வாங்க போறீங்க? தம்பி இருக்கவே இருக்கு நமது பொதுத்துறையான பிஎஸ்என்எல் அவங்க கிட்ட சுரண்ட வேண்டியதான். அத கூட நீ வாங்க மாட்டா? என்ன தம்பி என்ன பத்தி பெருமையா பேசிக்கிற? அது ஒண்ணு இல்லையா, நாங்கள் அருந்த சோமபானத்திலும் சுறாபானத்திலும் யாரும் கப்சியை கலந்து விட்டார்களாம். ஐஸ் எல்லாம் இல்லப்பா, கப்சி. கப்சி இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா இருக்கிறது யாரு? வருங்கால இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? இளைஞர்கள். ஆமா, இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நம்ம கடன் கொடுத்தோம். எதுக்காக? புது தொழில் தொடங்குவதற்கு. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம கல்வி கடன் கொடுக்க போறோம். ஐயா இந்த திட்டம் தான் நல்ல திட்டம். நல்ல திட்டம். ஆமா, எப்படி தர போறீங்க? இந்தியா முழுவதும் தனியார் வங்கிகளை தொடங்கி அந்த தனியார் வங்கிகள் மூலமாக எல்லாருக்கும் நம்ம கல்வி கடனை கொடுக்க போறோம். நல்லா வரும் இந்தியால கல்வி. ஏப்பா யோ நிறுத்தியா, தனியார் வங்கில கல்வி கடன் கொடுத்தாங்கதான் இல்லன்னு சொல்லல. நானும் என் தம்பியை படிக்க வைக்க போய் வாங்கினேன். என்ன பண்ணாங்க? குடுக்கற மாதிரி கொடுத்து பின்னாடியே வந்து புடிங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப என் தம்பி வேலைக்கும் போக முடியாம படிக்கவும் முடியாம எங்க குடும்பமே நடுத்தெருவுல கிடக்குதுயா. இதெல்லாம் இளைஞர்களை உருவாக்க போறியா நீ? நடுத்தெருக்கு வந்துட்டாங்க இவனுங்களா. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கானுங்க, என்னத்தான் செய்யறானுங்க? இன்னைக்கு வரைக்கும் எங்க இளைஞர்களுக்கு கல்வி கடன் கொடுத்து உதவுறது யாரு? எங்க பொதுத்துறை வங்கிகள் தானே. இதுல தனியார் வங்கி ஆரம்பிச்சு கடன் கொடுக்க போறாராம. அப்படி நடந்தா அவங்க தம்பிக்கு நடந்த கட்டியா எங்க எல்லாருக்கும் நடக்கும்? போப்பா பப்பர மிட்டாய் தலையா. நாங்கெல்லாம் போறப்ப போட்டு போறவங்க, நீங்களும் அதை எடுத்துக்கணும் போறவங்க. ஆமா, எல்லாமே கண்டு கொண்டு. ஆஹா, இந்த அருக்கு என் சாமி 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 சாமி. உங்களை எத்தனை வருஷமா தேடுறேன் சாமி. வந்ததுல இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் சாமி. எங்க அந்த சாமியை காணா? ஆனா ஊனா பிளேட்லயே பறக்குதுங்க அந்த சாமி. சாமி என்ன சாமி? ஐயோ ஐயோ, என்னங்க வேணும் சாமி? உங்களை தூரத்துல இருந்து பார்த்தேன் சாமி. சரி. ஆமா, இந்த குள்ளாவும் இந்த தாடியோட பார்க்கும்போது எம்பூட்டு அழகா அனுமார மாதிரியே இருக்குங்க சாமி. என்ன சாமி, இந்த குள்ளாவை எடுத்துட்டு பார்த்தா ராமர் மாதிரியே இருக்கீங்களா? நீங்க ராமர் புள்ள தானே? சரியா சொன்னீங்க சாமி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னையா உண்மை? நீங்க சொன்னீங்கன்னு சொல்லித்தானே சாமி அந்த தனியார் வங்கியில ஒரு 4 லட்சம் ரூபாய போட்டேன் சாமி. நான் சொன்னேன்னு சொல்லி போட்டீங்க. அதுக்கு என்னையா ரசீது கொடுத்தாங்க சாமி. அப்புறம் என்னையா? டீ சாப்பிடலான்னு அந்த வழியில போய் பாக்குறேன், அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சாமி. ஷாக் ஆயிட்டேன். ஏன் என்னாச்சு? இருப்பா, தனியார் வங்கியில் தானே போட்டீங்க? ஆமா, ரசீது கொடுத்தாங்கல்ல? இந்த வச்சிருக்கல பின்னாடி படியா. யாரு பின்னாடி? ரசீது பின்னாடி. ரசீது பின்னாடி. ஆமா சாமி, என்னமோ நல்லதா 4 வார்த்தை எழுதி இருக்குல்ல? நல்ல வார்த்தை முன்னாடியே படிச்சிருந்திருக்கேன். ஆமா, முதல் வார்த்தையை படி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு நடந்துச்சுல்ல, ஓடிட்டாங்க. அத தாயா முன்னாடி எழுதிருக்காங்க. நீ படிக்கல, அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. அப்புறம் சாமி, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னு போட்டிருக்கு. நாங்க இருக்கிறோம்ல, நிச்சயமா நடக்கும். என்ன நடக்கும்? பொதுத்துறையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு திதியா நடக்கும். புரிஞ்சா சரிதான். அடுத்து படி. அப்புறம் சாமி, எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ அழாப்பாதற்குன்னு போட்டிருக்கு சாமி. ஏப்பா, நீ வரும்போது என்னத்தை கொண்டு வந்த? வரும்போது ரசீதோட டீ சாப்பிடத்தான் வந்தேன். அப்படிதானே? வேற எதுவும் கொண்டு வரல? வேற பேய் ஓட்டி 4 லட்சம் ரூபா ஆகும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப நீ கொண்டு வந்து இந்த ரசீது மட்டும் தான். இதையாவது மிச்சப்படுத்தி வச்சுக்கியா? நல்ல கடையா பார்த்து ஃப்ரேம் பண்ணி வீட்டுல ராமர் படம் இருக்குதா? ஓ பேசா, எல்லா படம் இருக்கு. அது பக்கத்துல அப்ப வச்சா பணம் கிடைச்சிறேன். வையா காலைல வச்சு தொட்டு கண்ண ஊத்தி போ. உங்க அராஜகத்தெல்லாம் அடிச்சு நொறுக்க ஒருத்தர் வருவான். ஒரு கோடாஞ்சி முன்னாடி கோப்படாத. ஆமா, அந்த 90 டப்பாவைங்கானா
ஏமா ஏய், இருமா இருமா இரு, இருமா இரு. நானே ஒரு இவங்கிட்ட பேசுறேன் என்னன்னு சொல்லு. ஏய் வீட்ல வந்து என்னன்னு கூப்பிட்ட? உன் பையன் நாங்க நாடகம் போட போறோம், உன் பையன் நல்ல வசனம் பேசுவான், கொஞ்சம் அனுப்பி விடுக்கான்னு சொன்னேன். கொஞ்சம் சரி நல்ல விஷயத்துக்கு கேக்குறானேன்னு அனுப்பி விட்டேன். இங்க வந்து நீங்க என்ன கூத்தடிச்சுன்னு இருக்கீங்க? நானும் கொஞ்ச நேரம் அங்க நின்னு பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஏக்கா அந்த நாடகத்துக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சுதந்திரத்துக்கு பாடுபட்டு தூக்கு கயிறை முத்தமிட்ட சுகதேவி பேரை பார்த்து பார்த்து என் பிள்ளைக்கு வச்சா நல்ல பேருக்கா. நீங்க என்னடானா அவனுக்கு நல்ல கேரக்டர் கொடுக்காம என்னக்கா அப்படி சொல்லிட்ட? ஹீரோவே அவர்தான். ஓப்பனிங் சாங் வச்சிருக்கோம், விளக்க மாத்து ஃபைட் வச்சிருக்கோம், டூயட் வர்றதுக்குள்ள நீ வந்துட்டனா? ஏன் நம்ம பொதுத்துறைக்கு பாடுபட்ட ஜவஹர்லால் நேரு கேரக்டர் கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாமே, இல்ல வாவுசி கேரக்டர் கொடுத்திருந்தாலும் சந்தோஷப்பட்டிருக்கலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, பாருங்க பாத்தீங்களா இந்த மூஞ்சியை பாத்துக்கங்க. நீங்க 2 பேர் சொன்னீங்களே, அவங்க 2 பேத்துக்கு தாடி கிடையாது. இந்த மூஞ்சியை பாருங்க, எம்பூட்டு அழகா அம்சமா 1 லிட்டர் பால் அப்படியே லவக்கட்டின்னு ஊத்துறோம்னா டீயா வடிஞ்சிரும். அவ்வளவு நல்ல மூஞ்சி, கொள்ளை அடிக்கிற மூஞ்சி. அப்புறம் அந்த மூஞ்சிக்கு அந்த கேரக்டர் கொடுக்காம கேரக்டர் கொடுக்குறாங்க, பீன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. கோப்படாத என்ன உனக்கு தம்பி அதுக்காக நம்ம நாட்டையே தனியாருக்கு விக்கணும்னு நினைக்கிறவங்க கேரக்டர் கொடுத்து நடிக்க வைக்கிறதுக்காக அனுப்பிட்டேன். நீ வாடா போலாம். ஆமா ஆமா நீ வாடா. இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. நீங்க வேற 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறீங்க, அப்புறம் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்கம்மா, பொதுத்துறையை பாதுகாக்கணும், பொதுத்துறையை தனியாருக்கு விற்க கூடாது. அதனாலதான் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நாடகம் பயிற்சி இருந்தோம். இதுல உங்க பையன் சுகதேவ் நல்லா நடிப்பான், நல்லா பாடுவான், நல்லா டான்ஸ் கூட ஆடுவாரு. அதனாலதான் அவரை கூட்டின்னு வந்து இந்த நாடகத்துல அந்த கேரக்டர் குத்தோம். ஆமா, முன்னாடி வந்து நீங்க பாதியிலே நாடகத்தை நிறுத்திட்டு இருக்கலாம், இவங்களும் சீக்கிரத்துக்கு சாப்பிடறதுக்கு போயிருப்பாங்க. நீங்க வர நாடகம் முடிகிற சமயத்துல வந்திருக்கீங்களா, அதனால பினிஷ் டச்சிங் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? பொதுத்துறை பத்தி பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆளா தேடி இருந்தோம். நீங்க வந்திருக்கீங்க, நீங்களே பொதுத்துறை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசி தயவு செஞ்சு இந்த நாடகத்தை உங்களை பார்த்தா அப்படியே அம்சமா மீந்து போன மாவுல செஞ்ச கொலக்கட்டை மாதிரியே இருக்கீங்க. சொல்லிருங்க தம்பி சுகதேவ. சொல்லுமா. இங்க வாடா ராஜா. நம்ம பொதுமக்கள் எல்லாருக்கும் பொதுத்துறை சம்பந்தமா நம்ம அப்பா சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் சொல்லு சாமி. எந்தப்பா? ஆர்கே பதம்பா சொல்லு. பொதுத்துறை ஆபத்தில் நன்மனாகும். பொதுத்துறை யாரையோ ஏமாத்தாது. பொதுத்துறை இந்தியாவின் நவீன கோயில்கள். பொதுத்துறை எப்பவுமே நமக்கு பயனுள்ளதா இருக்கும். தனியார் துறை வித்தைக்கரணை போன்றது. ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடியவங்க. தனியார் துறை ஒரு சான் கருப்பு கவுத்துல தாயத்தை கட்டி நம்மளே இடுப்புல கட்ட சொல்லும். நம்ம கிட்டே பணத்தை வாங்கிட்டு நம்மளே ஏமாத்துவாங்கன்னா பாத்துக்கங்க. தனியார் துறை என்றைக்கும் நம்மை போன்ற ஏழைகளுக்கு சாவு மணி சாவு மணி சாவு மணிதான். அதனாலதான் சொல்றோம், பள்ளத்துல கிடக்கிறவங்கள கூட தூக்கி நிறுத்தி வாழ வைக்க வந்த மாமணி யாரு? பொதுத்துறைகள் தானே. ஆமா, நம்ம சமீபத்துல வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல எத்தனையோ நெட்வொர்க்குகள் இருக்கு, ஆனா ஒண்ணு கூட அன்னைக்கு உதவிக்கு வரலையே. நம்ம பொதுத்துறையான பிஎஸ்என்எல் மட்டும்தானே உதவிக்கு வந்துச்சு. அது மட்டுமா, நம்மள கரையோர கொண்டு போய் சேர்த்தது யாரு? பொதுத்துறை பஸ்கள் தானே. குறைந்த கட்டணத்துல நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது யாரு? ரயில்வே துறை தானே. அது மட்டுமா, வெள்ளம் வந்தப்போ பொதுமக்களுடைய பண தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நடமாடும் ஏடிஎம் இருந்தது யாரு? பொதுத்துறை வங்கிகள். ஆமா, இன்னைக்கு மழை வேண்டி கரகம் எடுத்தோம். இன்னைக்கு பொதுத்துறையை பாதுகாக்க இதோ வருகிறது புது கரகம். கரகம்.